வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதான் வந்து கப்பக்கிழங்கு பொரியல். இது பொரியல் மாதிரி சாப்பாடுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதை விட ஒரு காஃபி டீ சாயந்தரத்தில் குடிச்சிட்டு இந்த ஒரு டிஃபன் மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். ஏற்கனவே கப்பக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்ற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தட் தான். ஆனால் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். தோலை உரித்து நம்ம செய்ய போகிறோம் அதே மாதிரி. ஆனால் நல்ல பொடியாக நறுக்கி நம்ம செய்யணும். அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, கப்பக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். 1 நாள் 2 நாள் கிழங்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து உடனே வைக்கணும். கடையில் வாங்கும் போதே இது நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்கான்னு கேட்டு வாங்கிக்கிறணும். ஏன்னா கப்பக்கிழங்கு சீக்கிரமே கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்ல ஒயிட்டாக இருக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வைக்கணும். இந்த கப்பக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். கடுகு, உளுந்து நிறையா சேர்க்கணும், உளுந்தம்பருப்பு. அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தேவையான கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய், கல் உப்பு. இவ்வளோதான். இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோலை உரித்து சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். இப்போ தோல் எடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா சும்மா ஒரு கேப் விட்டு 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம தோல் எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். தண்ணியில் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா கிழங்குலையும் நம்ம நல்லா தோல் எடுத்தாச்சு. தோல் எடுத்ததுக்கப்புறமும் நல்லா ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ பொடியாக நம்ம நறுக்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா அழுத்தி நறுக்குனா ஈஸியாக இருக்கும். நல்லா பெரிய கத்தி வச்சு நறுக்குனா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா குச்சியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முதைய கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக நம்ம கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். சூப்பராக கட் பண்ணிடலாம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ கப்பக்கிழங்க இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. நறுக்குனதுக்கப்புறம் தண்ணியும் இந்த பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச தண்ணியில் கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோம். இது கொதிச்ச பிறகு இந்த கிழங்கை சேர்த்துடுறோம். இது நல்லா பொடியாக நறுக்கிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற பக்குவம் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம வடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வடித்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் காயட்டும். நம்ம கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி பாருங்கள் இவ்வளோ ஊற்றிருக்கணும். அப்போ தான் நல்லா மூழ்கி வெந்தால் தான் குழையாமல் வேகும். இல்லைன்னா கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வேகிறதுக்கே சிரமப்படும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஃப்ரீயாக நம்ம வேக வச்சா தான் குழையாமல் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு, உளுந்து சேர்த்துக்கிறோம். உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உளுந்து லைட்டாக செவந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த வேக வச்ச கிழங்கையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கிறதுனா எப்பயும் போல வேலை தான். இந்த வேக வைக்கிறது தான் கரெக்டாக பக்குவமாக செஞ்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதில் இந்த எண்ணெயில் வதக்கினா போதும். ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நம்ம இதில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வதக்க இருக தான் செய்யும். அதனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் செஞ்சால் போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இது தாளிக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். அதில் தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் ஈர்த்ததுனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான கப்பக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.